நான் மனைவி கூட காமெடி சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி மின் கட்டணம் செலுத்திட்டியாப்பா இந்த மாதம்? நான் செலுத்திட்டேன். அப்புறம் அந்த டாடா ஸ்கை கட்டிட்டு கட்டிட்டேன். ஜியோ பில் கட்டியாச்சு கட்டியாச்சு. வீட்டு வாடகை கொடுத்தாச்சு. இந்த ஸ்கூல்ல செகண்ட் டேர்ம் ஃபீஸ் கட்டணும். அப்படியா? ஒரு மணி நேரம் டைம் கூட தனலட்சுமி சீனிவாசன் ஓனர்ட்ட பேசிட்டு வரேன். எப்படி என்கிட்ட A1P பாசிட்டிவ் தான், எப்படி 40 லட்சம் ரூபாய் தேரும், நான் வாங்கி தரேன். இந்த செகண்ட் டேர்ம் பீஸ் தேர்ட் டேர்ம் பீஸ் மொத்தத்தையும் கட்டிடுமான்னு. தனலட்சுமி சீனிவாசன் அவங்க யாரு? அவங்க தான் தமிழ்நாட்டில் இப்ப கிட்னி விற்பனையாளர்கள், கிட்னி முறைகேடு செய்பவர்கள். எப்படி ஆயிடுச்சு பாருங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு நெசவாளர்களுடைய கிட்னியை வாங்கி வித்திருக்கிறது ஒரு திராவிட கும்பல். அவனை கண்டுபிடிக்க துப்பற்ற கேடுகட்ட ஒரு கூட்டம். நீங்க மீண்டும் ஓட்டு போட்டா, எங்க அண்ணன் சீமானன் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, எனக்கு பசுமர தாணி போல யாவத்துக்கிறது தம்பி, உன் மண்டவோடு மட்டும் விலை போதுன்னா அவன் களவாண்டு வித்துருவான்னு எங்க அண்ணன் சொன்னார். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சத்தியமா சொல்றேன், நம்மளுடைய இறைவனோ இயற்கையோ நம்மளை படைச்சது, பின்னாடி மட்டும் ஒரு ஜிப்பு வச்சிருந்தா அருப்புக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் நின்னா அப்படியே திமுக காரன் வருவான். ஜிப்ப கிளம்ப எந்த ஊருக்கு போறீங்க அப்படியே அப்படின்னு கிளம்பிட்டு போயிருவான், போட்டுருவான். ஜிப்பு வைக்காம விட்டதுனால உயிரோட விட்டுருக்கான். ஜிப்பு இருந்தா கிட்னி, லிவர், குடலு, குந்தாணி எல்லாத்தையும் கிளம்பிட்டு விட்டுருவாங்க. மண்ணள்ளி வித்துக்கிட்டு இருந்தாங்க, மலையை வெட்டி வித்துக்கிட்டு இருந்தாங்க, போனா போது விட்டாங்க. இப்ப கிட்னில கை வைக்க ஆரம்பிச்சுட்டான். என் அன்பிற்குரிய முகளே, அடுத்த முறை வந்தா கண்ணு, மூக்கு, காது எல்லாத்தையும் களவாண்டு விற்க ஆரம்பிச்சிருவான். அதற்குள் விழித்துக்கொள்,